இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பாஜகவினுடைய மத்திய குழுவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் மிகப்பெரிய தன்னுடைய ஆதரவாளர்களோடு அந்த கட்சியை விட்டு விலகியிருக்கிறார். விலகியவர் ஊடகங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அதுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் பிஜேபி கட்சியை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு மக்களை சந்திப்பதற்கு வெட்கமாக இருக்கிறது. அது உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது, அது அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவனுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த அளவிற்கு இது ஒரு மோசமான கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோ இப்போது நீங்கள் பாருங்கள். എനിക്ക് വെളിയിറങ്ങി ബി ജെ പിക്കാരനൊന്ന് പറയാൻ ഒരു നാണക്കേടുണ്ട്, സഹിക്കാൻ പറ്റില്ല. അത് നിങ്ങൾക്ക് അനുഭവിക്കുമ്പോഴേ മനസ്സിലാവും. നമ്മൾ ഒരു വല്ലാതെ എന്നെ അത് വിഷമത്തിലാക്കി. ഭരണത്തിൻ്റെ അടിത്തറയിൽ നിന്ന് ഭരണം നടത്തുന്ന മോഡിജി ഗുരുദേവൻ്റെ പ്ലോട്ട് മാറ്റിയിട്ട് അന്ന് രാജിവെക്കാൻ ഒരുങ്ങിയതാണ്. ഗുരുദേവനെ വികലമാക്കി ഹിന്ദു ആക്കി ഗുരുദേവനെ ഇല്ലാതാക്കാനുള്ള വലിയ ശ്രമം നടക്കുകയാണ്. நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கேட்கிறேன், எவ்வளோ கட்சிகள் இந்தியாவில் இருக்கு இல்லையா? இந்த கட்சியில் இருக்கிற யாராவது ஒரு கட்சியை விட்டு விலகி வந்தப்போ அந்த கட்சியினுடைய தலைமை சரியில்லை, இல்லை அவங்களுடைய நிர்வாகம் சரியில்லை இப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு கட்சியில் இருக்கிறது வெட்கக்கேடானது. மக்களை சந்திக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கட்சி அப்படிங்கிறது ரொம்ப மோசமான கட்சி, எல்லோருக்கும் எதிரான ஒரு கட்சி அப்படின்னு இந்த பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியிலிருந்து வெளியேறக்கூடியவர்கள் எல்லாமே தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இது மட்டும் இல்லை, அவர் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் முக்கியமாக இந்த கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு காரணம் என்னவென்றால், 2 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீ நாராயணகுரு என்று சொல்லக்கூடிய நபர் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா? டாக்டர் அம்பேத்கர் மாதிரி, பெரியார் மாதிரி, வைகுண்டசாமி மாதிரி, வள்ளலார் மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சனாதன தர்மத்தை வேரோடு அழிப்பதற்காக பிறந்தவர்கள், இந்துவாக பிறந்து சனாதனத்தை எதிர்த்தவர்கள், ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை கூண்டோடு அழிப்பதற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள். அதில் ஒரு மிக முக்கியமானவர் தான் நாராயணகுரு என்று சொல்லக்கூடிய நபர். இவருடைய ஒரு பிளாட் சுதந்திர தினத்தில் அங்கே டெல்லியில் மிகப்பெரிய அணிவகுப்பு நடக்கும் இல்லையா? அதில் நாராயணகுருவினுடைய புகைப்படம் தாங்கிய ஒரு பிளாட் ஒன்று கேரள அரசு தயார் செய்து அனுப்புது. ஆனால் மோடியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அதற்கு தடை விதிக்கிறார்கள். இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நாராயணகுரு யாருங்க? ஒரே ஜாதி ஒரே மதம் என்று சொன்னவர். அதே மாதிரி கடவுள் உருவ வழிபாட்டை எதிர்த்தவர். அவர் கடவுள் அப்படிங்கிறது நீதான் அப்படின்னு சொன்னவர். இப்படி மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்த ஒரு மகத்தான மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய ஒரு விஷயத்தை சுதந்திர தினத்தில் அதில் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரள அரசாங்கம் சொல்வதை மோடியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து எதிர்க்குது. ஆனால் கேரளாவில் நாராயணகுரு அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்லாம் சொல்கிறது. அப்போ இதை இவருக்கு ரொம்ப கடுமையாக இவர் அதை எதிர்க்கிறார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் வைத்திருக்கக்கூடிய இதே குற்றச்சாட்டுக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்திலிருந்து பாஜகவிலிருந்து விலகி அவர் வைக்கிறார்கள். சமீபத்தில் கூட உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மிக முக்கியமான தலைவருடைய உறவினர், ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடியது பாஜக என்று சொல்லக்கூடியது பார்ப்பனியத்திற்கு சேவை செய்வதாக இருக்கிறது, அது ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக அது என்றைக்கும் எதுவுமே செய்ததில்லை அப்படிங்கிற கருத்தை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாஜகவை விட்டு வெளியேறியவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம். இந்தியாவுடைய பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி என்பது இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் என்பது இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு எதிரானது. இப்போ நமக்கெல்லாம் ஒரு செய்தி, நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், இவன் ஆர்எஸ்எஸ்காரன் முஸ்லீம்களுக்கு எதிராக பிரச்சனைகளை உருவாக்கி இந்து முஸ்லீம்கிற விளையாட்டை விளையாடி இங்கே குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு. ஆனால் உண்மையில் சுதந்திர இந்தியாவில் முதலாக ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் யாரை தாக்குனார்கள் தெரியுமா? யாருக்கு எதிராக பிரச்சனை உருவாக்குனாங்க தெரியுமா? முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அல்ல, தலித் மக்களுக்காக அவர்கள் இந்த இதை இருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்சோரி தொடர்பான ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பை ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா? அதில் அவர் தெளிவாக சொல்கிறார், தலித் மக்களுடைய வாக்குகள் முஸ்லீம் மக்களுடைய வாக்குகளை எல்லாம் திட்டமிட்டு இல்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள். ஏன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு நல்லா தெரியும், தலித் மக்கள்
காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, இல்லைனா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போடுவாங்க, இல்லைனா மாநில கட்சியாக இருக்கக்கூடிய இப்போது திமுகவிற்கோ இவர்களுக்குத்தான் போடுவார்களே ஒழிய ஒருபோதும் பாஜகவிற்காக அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது மோடிக்கு நல்லா தெரியும், ஆர்எஸ்எஸ்க்கு நல்லா தெரியும். அதனால தான் இவர்களுடைய ஓட்டுக்கள் திட்டமிட்டு நீக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நேற்றைய தினம் மிக துல்லியமாக வெளிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இப்போ என்ன அப்படின்னா, பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி அப்படிங்கிறதே எப்படிப்பட்டதாக இருக்குது, அதுக்குள்ளே இருந்தால் எவ்வளோ பெரிய வலிகளை எல்லாம் சுமந்து கொண்டு இருக்க வேண்டியது, வெளியே வந்து மக்களை சந்திக்க முடியல, வெட்கமாக இருக்குது, மக்கள் பிஜேபிக்காரனாலே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்து இன்றைக்கு பிஜேபியிலிருந்து வெளிவந்ததுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். இப்போ எந்த அளவிற்கு இந்த கட்சிங்கிறது ரொம்ப மோசமானதாக இருக்குது, அது நமக்கு சொல்லவா வேணுங்க. சமூக நீதிக்கு எதிரான கட்சி, சமத்துவத்திற்கு எதிரான கட்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய குடிமகன்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் கம்யூனிஸ்டுகளும் தங்களுடைய பரம எதிரிகள் என்று எழுதி வைத்திருக்கக்கூடிய கட்சி, இப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இருந்தால் இப்படி தான் இருக்கும் இல்லையா? அப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த கட்சி இந்தியாவில் நீடிக்கும் வரை அது இந்திய ஜனநாயகத்திற்கு பேராபத்தை விளைவித்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையை இல்லாமலாக்கி ஒற்றைத்தன்மைக்குள் அடைக்க முயற்சி செய்யக்கூடிய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை இந்தியா எதிர்க்க வேண்டியிருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ഗുരുദേവ ദർശനത്തിൻ്റെ അടിത്തറയിൽ നിന്ന് ഭരണം നടത്തുന്ന മോഡിജി ഗുരുദേവൻ്റെ പ്ലോട്ട് മാറ്റിയിട്ട് അന്ന് രാജിവെക്കാൻ ഒരുങ്ങിയതാണ്. ഗുരുദേവനെ വികലമാക്കി ഹിന്ദു ആക്കി ഗുരുദേവനെ ഇല്ലാതാക്കാനുള്ള വലിയ ശ്രമം നടക്കുകയാണ്. ഗുരുദേവ ദർശനം സുരക്ഷിതമായി നിലനിൽക്കണമെങ്കിൽ അത് കമ്മ്യൂണിസ്റ്റ് പാർട്ടികൾക്ക് മാത്രമേ സുരക്ഷിതമായി ഗുരുദേവ ദർശനം നിലനിർത്തൂ. மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கலாம் தெரியும்.